பிஷப் தாத்தா, ஏசப்பாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியமோ? கட்டாயம். எனக்கு கூட தான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். இந்த நிறைய கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இன்ஃபன்ட் பேர் வச்சிருக்காங்களே, அப்ப இன்ஃபன்ட்ங்கிறவரு யாராச்சும் ஒரு செயின்டா? இன்ஃபென்ட்னு சொல்லி ஒரு புனிதர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற இல்லையா? இன்ஃபென்ட்னு சொல்லி ஒரு புனிதர் இல்லை. இன்ஃபென்ட் அப்படின்றது குழந்தை இயேசு, கடவுள் மனிதனாக பிறந்த குழந்தை, அதை தான் குறிக்குது. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு தானே தாத்தா? கட்டாயமா. இயேசுவுக்கு குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பல காரணங்கள் அதுக்கு. நிறைய சமயத்தில் அவர் குழந்தைங்களோட விளையாடி இருக்காரு, குழந்தைங்களை அரவணைச்சு அவங்களுடைய பெற்றோரோட அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு போதிச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? அவர் சிறு குழந்தைகள் கிட்ட பார்க்கின்ற ஒரு சில நல்ல குணங்கள், எல்லாருக்கும் தேவையான நல்ல குணங்கள். ஒன்று இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போதுமே எளிமையா ரொம்ப எதையும் கரடுமுரட நினைக்காம இருக்கிற மாதிரி பேசுற அந்த தன்மை. இரண்டாவது சார்பு நிலை. இப்போ குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை சார்ந்துதான் இருக்கணும். நீங்க பெரியவங்க ஆகுற வரைக்கும் நீங்களும் உங்க அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் அவங்க சொல்ற மாதிரி தான் செய்யணும் இல்லையா? அதே போல நாமும் கூட அந்த இயேசுவின் மீது சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, குழந்தைகளுக்கு வழக்கமா அன்பு, கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு அன்பு செய்யறது, நம்ம வீட்லயே சின்ன குழந்தைங்களுக்கு அன்பு செய்யறது, அப்பா அம்மாவுக்கு அன்பு செய்யறது. இந்த அன்புன்ற மனப்பான்மை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம ஒருவரை அன்பு செய்வதனால்தான், குழந்தைகள் அதிகமாக அன்பு செய்வதனால்தான் இயேசுவுக்கு குழந்தைகளை பிடிக்கும். இன்னசென்ஸ் அப்படிங்கிற அந்த தூய்மையான மனம், இரண்டாவது சார்பு நிலை, மூன்றாவது அன்பு செய்தல். இந்த மூன்று குணங்களும் நம்மிடத்துல இருந்தா நம்மையும் கட்டாயமா இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூன்று குணங்களையும் நாம வளர்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா.